ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆஷாட நவராத்திரி. வாராகி அன்னைக்கே உரிய இந்த ஆஷாட நவராத்திரி அன்று வாராகி அன்னையை 9 நாளும் நாம் எவ்வாறு எளிமையாக வழிபாடு செய்வது, எப்படி செய்வது, இதில் நம்ம எப்படி வாராகி அன்னையை சூட்சமமாக நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தில் இருந்து அமாவாசை முடிந்து நம்மளுக்கு பிரதமையில தான் இந்த ஆஷாட நவராத்திரி துவங்குகிறது. நாளைய தினத்திலிருந்து 9 நாட்களும் வாராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்போ வாராகி அன்னையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. காரணம், யூடியூப் சேனல்ல நிறைய பேர் அவங்களுக்கு தெரிந்ததை சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய இந்த வாராகி அன்னைக்கு நாம சிறப்பாக வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரிய நாம எப்படி ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம். ஃபர்ஸ்ட், கலசம் வைத்து நீங்க வழிபாடு செய்யறீங்க, நாங்க 9 நாளும் அசைவம் சமைக்க மாட்டோம், நாங்க ரொம்ப பயபக்தியா நாங்க வாராகி அம்மனை 9 நாளும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க கலசம் அமைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லைங்க, நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம், எங்களால் கலசம் அமைத்து வழிபாடு செய்ய முடியாது, இல்லைன்னா எங்கள் வழக்கத்தில் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, எங்கள் வழக்கத்தில் நாங்கள் கலசம் வைக்க மாட்டோம் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க வாராகி அம்மனுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி, படம் இருந்தாலும் சரி, இல்லை இது இரண்டுமே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த நெய் தீபத்தில் வாராகி அன்னையை ஆகாவனம் செய்து கொள்ளுங்கள். அவளுக்கு சின்னதாக ஒரு மேடை மாதிரி வச்சு, படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க, விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் இல்லையா ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வாராகி அன்னைய பொதுவாக எதற்காக வழிபாடு செய்வாங்க அப்படின்னா விவசாயத்திற்காக வழிபாடு செய்வாங்க. ஆடியில விதைப்பாங்க, ஆணியில தான் இந்த ஆஷாட நவராத்திரி வரும். அப்போ நாங்க விதைக்கக்கூடிய இந்த விவசாயம் நல்லபடியாக செழிப்பாக வளரணும் அப்படின்னு இந்த ஆஷாட நவராத்திரி அன்று விவசாயம் நன்றாக செழிப்பாக வளரணும் அப்படின்னு வாராகி அன்னையை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செஞ்சாங்க. நாம விவசாயத்திற்கு தான் வாராகி அன்னையை வழிபாடு செய்யணுமா அப்படின்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ, இப்ப விவசாயமும் முக்கியம் தான், அப்பதான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும் இல்லைங்களா. ஆக நம்மளுடைய தேவைகளுக்கும் வாராகி அன்னையை நாம வழிபாடு செஞ்சோம் இந்த ஆஷாட நவராத்திரி அன்று அப்படின்னா நாம கேட்டதை கொடுக்கக்கூடியவள் வாராகி அன்னை. அதனால ஒரு சின்ன அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாராகி அன்னையை நீங்க ஆகாவனம் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகளை நீங்க வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம், குச்சிக்கிழங்கு வச்சுக்கலாம், மரவள்ளி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த மாதிரி பூமி நிலத்திற்கு அடியில் விளையக்கூடிய எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். நிலக்கடலை வைக்கலாம், எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. பூக்கள், சிகப்பு நிற மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். கிடைத்தா வச்சுக்கோங்க, கிடைக்கலாமா எனக்கு முல்லைப்பூ தான் கிடைச்சது, மல்லிகைப்பூ தான் கிடைச்சது அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. பழங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னா அம்பாளுக்கு பிடித்தது மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தை உரிச்சு அந்த முத்துக்களாக நீங்க வைக்கலாம். இல்லைன்னா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கூட வச்சு நீங்க இதை இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்ப நெய்வேத்தியம் வச்சாச்சு. தீபம் என்ன தீபம் ஏத்தணும்? நம்ம இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாளும் ஏற்றக்கூடிய தீபம் 5 முக தீபம். நம்ம வாராகி அன்னைக்கு 5 அப்படிங்கிற எண் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி திதிகள்ல நாம அம்பாளை வழிபாடு செய்யறோம். பஞ்சம் அப்படின்னாலே பஞ்சபூதங்கள் 5. ஆக 5 அகல் விளக்கு உங்களுக்கு தனித்தனியா இருக்குது அப்படின்னா 5 அகல் விளக்கு வச்சு அதுல நெய் ஊத்தி நீங்க சிகப்பு திரி போட்டு ஏத்தணும்.
இல்லைன்னா நெய்க்கு பதிலாக இலுப்பை எண்ணெய் ஊற்றணும். இது இரண்டும் தாங்க ஊற்றணும். வேற எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ 5 எண்ணெய் இருக்குதுங்க கலவை எண்ணெய், அதை ஊற்றி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. ஒன்று இலுப்பை எண்ணெய் இல்லைன்னா நெய், இது இரண்டையும் ஊற்றி நீங்கள் ஏற்றிக்கணும். இப்போது 5 குத்து விளக்கில் 5 முகங்கள் இருக்கிற மாதிரி 5 திரி போட்டு ஏற்றுற மாதிரி அகல் விளக்கே இருக்குது. இல்லைன்னா அது மட்டுமாவது நீங்கள் வாங்கி வச்சு ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நீங்கள் வாராகி அன்னையினுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு வாராகி அன்னைக்கு போற்றியல் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இது நாளைய தினம் பிரதமை அன்று ஆசாட நவராத்திரி துவங்கிய நாள் அன்று நம்ம முதல் நாள் செய்ய வேண்டிய வழிபாடு. 2ஆம் நாள் 3ஆம் நாளில் நீங்கள் வரிசையாக அதே மாதிரியே நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தான் நாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் 2ஆவது நாள் பண்ணும்போது அன்னையை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பூக்களை மட்டும் மாற்றிட்டு நெய்வேத்தியம் வேறு ஏதாவது அன்றைய தினம் வேறு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு பழங்கள் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரம் தான் இது ஆகும். தினமும் 9 நாளும் நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிக்கோங்க. திருமணம் என்னுடைய பெண்ணுக்கு நடக்கணும் அப்படின்னா திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடன் தீரணும்னா கடன் தீரணும், வீடு கட்டணுமா, சொந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 9 நாளும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே வாராகி அன்னை உங்களுக்கு நடத்தி வைப்பாள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டை தான் நான் சொல்லியிருக்கிறேன். கலசம் வைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வாராகி அன்னையோட படம் இருக்குதா, தினமும் பூ மாற்றுங்க, ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் உங்களால் முடியுமோ அதை செஞ்சு வச்சு தீப தூப ஆராயணெல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப எளிமையாக நம்ம செய்யலாம். இல்லைங்க எங்களால் 9 நாளும் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னா விசேஷமாக ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி, இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். சரி, பஞ்சமி திதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 10/7/2024 அன்று நம்மளுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது வருது. திதி ஆரம்பிக்கும் நேரம் புதன்கிழமை 8:32 அதிகாலையில், நம்மளுக்கு காலையிலே 8:32 காலையில் ஆரம்பித்து மறுநாள் 11/7/2024 வியாழக்கிழமை காலை 10:19 நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது நிறைவேறியது. நீங்கள் புதன்கிழமை 10ஆம் தேதியே நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். அன்றைய ஒரு நாள் ரொம்ப விசேஷம். பஞ்சமி அன்றாவது வாராகி அன்னையை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். சரி, இதையும் நாங்கள் விட்டுட்டோங்க, அன்றைய தினம் எங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமியும் வாராகி அன்னைக்கு உகந்த ஒரு நாள். அஷ்டமி என்னைக்கு வருதுன்னா 13/7/2024 மாலை 2:14 மறுநாள் 14/7/2024 4:20 வரைக்கும் உங்களுக்கு மாலை இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்கு. நீங்க 13ஆம் தேதி மதியத்துக்கு மேலையும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். 14ஆம் தேதி மாலை வரைக்குமே நீங்க இந்த அஷ்டமி திதிகள்ல வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். நான் இப்போ 3 நாட்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது வாய்ப்பா இருக்குதோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். 9 நாளும் நாங்க வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாம். 9 நாளும் செய்யறவங்க அசைவம் இடையில நீங்க சமைக்கவே கூடாதுங்க. பிரதமையில ஆரம்பிச்சு நம்மளுக்கு 15ஆம் தேதி தசமி அன்று தான் நிறைவடைகிறது. அது வரைக்கும் நீங்க 9 நாட்களும் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். இல்லை பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் நாங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் அதற்குண்டான நாளும் நான் கொடுத்துட்டேன். புதன்கிழமை 10ஆம் தேதி பஞ்சமி திதி வருகிறது. அன்றைய நாளும் நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் அஷ்டமி வருகிறது. இந்த நாட்களையும் நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு 3 நாட்கள் கொடுத்துருக்கிறேன். எது உங்களுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.